ரேடிசன் ஹோட்டல் குழுமம் பார்வையற்றோருக்கான பிரத்யேக மெனு கார்டை வெளியிட்டது. பிரெய்லி என்பது கண் பார்வையற்றவர்கள் படிப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு முறையாகும். அந்த முறையினை கொண்டு உணவகங்களின் மெனு கார்டுகளில் உள்ள உணவுகளின் பெயர் மற்றும் அதன் விலையை பிரெய்லி முறையில் அச்சடித்து ரேடிசன் ஹோட்டல் குழுமம் ஒரு மெனு கார்டை உருவாக்கியுள்ளது. இந்த பிரெய்லி மெனு கார்டினை கொண்டு கண் பார்வையற்றோர்கள் யாருடன் உதவி இல்லாமல் தானாகவே தனக்கு தேவையான உணவுகளை ஆர்டர் செய்து கொள்ளலாம். இந்த பிரெய்லி மெனு கார்டினை அரியாங்குப்பம் கொம்யூன் மணவெளியில் அமைந்துள்ள ரேடிசன் ஹோட்டலில் வெளியிடப்பட்டது. இந்த பிரெய்லி மெனு கார்டினை ரேடிசன் ஹோட்டல் குழுமத்தின் பொது மேலாளர் மகேந்திரகுமார் முன்னிலையில் டாக்டர் ராம்குமார் பிரெய்லி மெனு கார்டினை வெளியிட்டார். இந்த நிகழ்வில் புதுவை CII யங் இந்தியன்ஸ் சேர்மன் ரகுநந்தன், துணை சேர்மன் ஆர்த்தி மற்றும் ஆக்சிபிலிட்டி சேர்மன் இமானுவேல் பிளிக்ஸ் ஆகியோர் முன்னணி வகித்தனர். இந்த பிரெய்லி மெனு கார்டு ரேடிசன் குழுமத்தின் அனைத்து கிளைகளிலும் பயன்பாட்டிற்கு வைக்கப்பட்டுள்ளது. செல்வா 4. ரிலையன்ஸ் ஃபவுண்டேஷன் மற்றும் புதுச்சேரி பிராணிகள் நலன் மற்றும் பாதுகாப்பு இயக்கம் ஆகியவை இணைந்து நடத்திய கால்நடைகளுக்கான சிகிச்சை முகாம் மணவெளி தொகுதிக்குட்பட்ட TN பாளையம் கிராமத்தில் நடைபெற்றது. முகாமில் சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு கால்நடைகளுக்கான சிகிச்சை முகாமை தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து கால்நடைத்துறை இணை இயக்குநர் டாக்டர் குமாரவேல் கலந்து கொண்டு கால்நடைகளுக்கு மலட்டுத்தன்மை நீக்கம் செய்து சிகிச்சை அளித்தார். தொடர்ந்து கால்நடை மருத்துவர் செல்வமுத்து கால்நடைகளுக்கான குடற்புழு நீக்க மருந்து உள்ளிட்ட அனைத்து சிகிச்சை அளித்தார். இந்த சிகிச்சை முகாமின் ஏற்பாடுகளை ரிலையன்ஸ் ஃபவுண்டேஷன் புதுச்சேரி மேலாளர் ஜெயகிருஷ்ணன் செய்திருந்தார். இந்த கால்நடை முகாமில் 150க்கும் மேற்பட்ட கால்நடைகளுக்கு மலட்டுத்தன்மை, குடற்புழு நீக்கும் சத்துமாவு ஆகியவை வழங்கப்பட்டது. அங்க பாருங்க ஆயத்துக்கு வைக்கிறதுக்கு புத்தாண்டு மற்றும் பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு இல்லம் தேடி குமரன் என்ற தலைப்பில் ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட பொதுமக்களை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்து பொங்கல் தொகுப்பினை வழங்கி வருகிறார். விழாவின் தொடக்க நிகழ்ச்சியாக சின்ன சுப்ராயப்பிள்ளை வீதியில் அமைந்துள்ள அங்காளம்மன் ஆலயத்தில் தீபாராதனை செய்த பின்னர் சின்னையாபுரம் தொகுதியில் மறைந்த கணேசன் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்தார். தொடர்ந்து சின்னையாபுரம் பகுதியிலிருந்து பொங்கல் தொகுப்பினை குமரன் நேரடியாக சென்று மக்களை சந்தித்து வழங்கினார். விழா ஏற்பாடுகளை பொறுப்பாளர்கள் மற்றும் இளைஞர்கள் செய்திருந்தனர். உலக நன்மைக்காக ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை புதுச்சேரி ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம பெருமாள் ஆன்மீக வழிபாட்டு மன்றத்தின் சார்பில் சிங்கிரி கோவிலுக்கு புனித பாத யாத்திரை செல்வது வழக்கம். அதன்படி 28ஆம் ஆண்டு புனித பாத யாத்திரை விழா புதுச்சேரியில் நடைபெற்றது. இதில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த திருமால் அடியார்கள், பஜனை குழுக்கள், ஆன்மீக பக்தர்கள் கலந்து கொண்டனர். காந்தி வீதி ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் இருந்து புறப்பட்ட பாத யாத்திரையை திருக்கோவிலூர் ஸ்ரீமத் எம்பெருமானார் ஜீயர் சுவாமிகள் மங்களாசாசனத்துடன் தொடங்கி வைத்தார். பஜனை குழுவினரோடு ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலிலிருந்து புறப்பட்டு புதுச்சேரி கடலூர் சாலை வழியாக சிங்கிரி கோயில் ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சாமி கோயிலை சென்றடைந்தது. தொடர்ந்து நரசிம்ம பெருமாளுக்கு திவ்யநாம பஜனையும், பிருந்தாவன பஜனைகள் மற்றும் ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம பெருமாளுக்கு விசேஷ திருமஞ்சனமும் நடைபெற்றது. பக்தர்களுக்கு ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம பெருமாளுக்கு பூஜிக்கப்பட்ட பிரசாதம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம பெருமாள் ஆன்மீக வழிபாட்டு மன்ற தலைவர் இளங்கோ, பொருளாளர் வாசுதேவன், கௌரவ தலைவர்கள் பூவராகவன், ஜெயபிரகாஷ், துணைத் தலைவர் சுப்பிரமணியன், செயலாளர்கள் விட்டல், முகுந்தன் மற்றும் நிர்வாகிகள் கோதண்டராமன், ராஜேஷ், அசோக், வெங்கடேசன் ஆகியோர் செய்திருந்தனர். புதுச்சேரி இளைஞர் காங்கிரஸ் செயற்குழு ஆலோசனைக் கூட்டம் தலைவர் ஆனந்தபாபு நடராஜன் தலைமையில் புதுச்சேரியில் நடைபெற்றது. கூட்டத்தில் பெட்ரோல், டீசல் விலை ரூபாய் 2 அதிகரித்ததை கண்டித்த தீர்மானமும், மாணவர்களின் வாழ்க்கையை சீரழிக்கும் வகையில் கொண்டுவரப்பட்ட 5 மற்றும் 8ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் போன்ற தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. தொடர்ந்து புதிய பேச்சாளர்களை உருவாக்கும் யங் இந்தியா கி போல் என்ற ஆப் அறிமுகப்படுத்தப்பட்டது.
பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்தபாபு நடராஜன், காங்கிரஸ் கட்சியில் சிறந்த பேச்சாளர்களை தேர்வு செய்ய யங் இந்தியா கி போல் என்ற ஆப் துவங்கப்பட்டுள்ளதாகவும், இதன் மூலம் எதிர்க்கட்சிகளின் நிலைப்பாடு, காங்கிரஸ் கட்சியின் செயல்பாடு ஆகியவற்றை பற்றி பேசலாம் என தெரிவித்தார். மேலும் வேலையின்மை மற்றும் போதைப்பொருள் தாக்கம் போன்ற தலைப்புகளில் பேச்சு போட்டி நடத்தப்படும். போட்டிகளில் வெற்றி பெறுபவர்களுக்கு முதல் பரிசாக 50,000, இரண்டாம் பரிசாக 25,000, மூன்றாம் பரிசாக 15,000 வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் அவர்களை கௌரவிக்கும் வகையில் காங்கிரஸ் கட்சி மாநில மற்றும் தேசிய பொறுப்புகள் வழங்கப்படும் என தெரிவித்தனர். முன்னதாக நடைபெற்ற இளைஞர் காங்கிரஸ் ஆலோசனைக் கூட்டத்தில் காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, புதுச்சேரி மாநில காங்கிரஸ் பொறுப்பாளர் ஜோஸ்வா, சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், கட்சி பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். இந்தியன் யூத் காங்கிரஸ் சார்பாக யங் இந்தியா கி போல் சீசன் 5 இது என்னன்னா, இந்தியா ஃபுல்லாக பேச்சாளர்களை நாங்கள் தேர்வு செய்கிறோம். ஸோ இது மூலயமா பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும், குஜராத்லேருந்து வெஸ்ட் பெங்கால் வரைக்கும் நிறையா இளைஞர்கள் யாரெல்லாம் கட்சியில் இணையணும், கட்சி சார்பாக பேசணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அதுக்கான ஒரு மேடை இது. யாரெல்லாம் பேச்சாளர் ஆகணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க இந்த ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பில் நாங்கள் அதுக்கு லிங்க் கொடுத்துருக்கோம். அதுக்குள்ளே போனால் அவங்கள ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ரெஜிஸ்டர் பண்ணி அவங்க 1 மினிட்டுக்கு அவங்க பேசலாம். ஸோ அவங்க இப்போ அம்பேத்கரை பற்றி அமித்ஷா அவர்கள் தரக்குறைவாக பேசியிருக்காங்க. ஸோ அம்பேத்கர் தலைவரை பற்றி அவரோட சாதனைகளை பற்றி பேசுகிறதா இருக்கட்டும், இல்லை காங்கிரஸ் கட்சியோட சாதனைகளை பற்றி இருக்கட்டும், இதை பற்றி இளைஞர்கள் பேசலாம். பேசியை ரெக்கார்ட் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணலாம். ஸோ இதை அப்லோட் பண்ணதுக்கப்புறமா ஸ்கூட்டனி பண்ணுவோம். யாரெல்லாம் நல்லா பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாத்தையும் ஸ்கூட்டனி பண்ணுவோம். ஸ்கூட்டனி பண்ணி மாநில அளவில் ஒரு தேர்வு நடக்கும். அதுக்கு ப்ரைஸ் மணி கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேசிய அளவுலையும் ஒரு போட்டி நடக்கும். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ஜெயிக்கிறவங்க, நல்ல பேச்சாளருக்கு முதல் ப்ரைஸ் ஜெயிக்கிறவங்களுக்கு 50,000 ரூபாய், ரெண்டாவது ப்ரைஸ் ஜெயிக்கிறவங்களுக்கு 25,000 ரூபாய், மூணாவது ப்ரைஸுக்கு 15,000 ரூபாய் ப்ரைஸ் தொகையும் அவங்களுக்கு கொடுக்கப்படும். ஸோ இதுக்காக நாங்கள் பயிற்சியும் கொடுக்குறோம். எப்படி ஒரு செய்தி தொடர்பாளராக ஆகிறது, ஒரு ஸ்போக்ஸ் பர்சனாக எப்படி ஆகுறதுன்றதுக்காக நம்ம பயிற்சியும் கொடுக்குறோம். இதை நம்ம இன்னைக்கு தொடங்கி வைக்கிறோம் புதுச்சேரியில். பிள்ளையார்குப்பம் அய்யனார் கோவில் குளக்கரையில் புத்தாண்டில் 100 மரக்கன்றுகள் மையம் ஃபவுண்டேஷன் சார்பில் பாலகங்காதரன் தலைமையில் நடப்பட்டது. கீதா மேரி, சத்யநாராயணன், முனீஸ்வரன், லோகநாதன், ஜெயக்குமார் மற்றும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் கீழ் செயல்படும் வேளாண் அறிவியல் கல்லூரியின் இளநிலை இறுதி ஆண்டு பயிலும் மாணவர்கள் பிரவீன்குமார், ராகுல், சஞ்சய், சந்தோஷ்குமார், சேரலாதன், சிபிராஜ், சுந்தர மகாலிங்கம், சுரேந்தர், தமிழரசன், தமிழ் செல்வி, வெங்கட்ராமன், யோகேஷ், யுவராஜ் செல்லிப்பட்டு பகுதியில் ஊரக வேளாண் பயிற்சி முகாமில் ஈடுபட்டு வருகின்றனர். இப்பயிற்சியில் ஒரு பகுதியாக பிள்ளையார்குப்பம் கிராமத்தில் அய்யனார் கோவில் அருகில் உள்ள குளத்தில் புத்தாண்டை முன்னிட்டு மரக்கன்றுகளை நட்டனர். இந்த நிகழ்ச்சி திட்டுக்குழு தலைவர் முனைவர் முகமது யாசன், திட்டுக்குழு ஒருங்கிணைப்பாளர் ராவ் கலுஸ்கர் மற்றும் திட்டுக்குழு மேற்பார்வையாளர் மோகன் வழிகாட்டுதலின்படி நடைபெற்றது. அபிஷேகப்பாக்கம் அடுத்த சிங்கரிக்குடி ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் ஆலயத்தில் ஆண்டுதோறும் ஜனவரி மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை பக்தர்கள் பாத யாத்திரை சென்று லட்சுமி நரசிம்மரை வழிபடுவது வழக்கம். அந்த வகையில் 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சிங்கரிக்குடிக்கு பாத யாத்திரை வந்தனர். அவர்களுக்கு தவளக்குப்பம் 4 மணி சந்திப்பில் INTUC சார்பில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் INTUC மாநில பொதுச் செயலாளர் முத்துராமன் தலைமையில் நாகமுத்து, அன்பரசு, கார்த்திக், புருஷோத், மணி, கருப்புசாமி, குமார், ஞானவேல், கலியமூர்த்தி, சுரேஷ் ஆகியோர் முன்னிலையில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை INTUC மாநில பொதுச் செயலாளர் முத்துராமன் செய்திருந்தார். புதுச்சேரியில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவர் சதீஷ் குரு உல்லா இவரை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்ட நபர் பங்கு சந்தையில் முதலீடு செய்தால் அதிக பணம் சம்பாதிக்கலாம் என பேசினார். அந்த நபர் அனுப்பிய லிங்க் மூலம் மருத்துவர் ரூபாய் 2 லட்சம் ரூபாயை அனுப்பி ஏமாந்துள்ளார். ரெட்டியார்பாளையத்தை சேர்ந்த விஜயகுமார ராஜன் என்பவரிடம் பேசிய நபரை நம்பி பங்கு சந்தையில் 2 லட்சம் ரூபாயை முதலீடு செய்து ஏமாந்துள்ளார்.
தொடர்ந்து வேல்ராம்பட்டு பகுதியை சேர்ந்தவர் கிருஷ்ணராஜ். இவருக்கு தெரியாமல் வங்கி கணக்கில் இருந்து 41,000 ரூபாயை மர்ம கும்பல் எடுத்தனர். எல்லைப்பிள்ளை சாவடி பகுதியை சேர்ந்தவர் பிரகாஷ். இவரது வங்கி கணக்கில் இருந்து பயோமெட்ரிக் மூலம் 10,000 மர்ம நபர் எடுத்துள்ளனர். இதுகுறித்து 4 பேர் கொடுத்த புகார்களின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து மோசடி கும்பலை தேடி வருகின்றனர். நீதிமன்ற உத்தரவுப்படி வருகின்ற ஜனவரி 12ஆம் தேதி முதல் புதுச்சேரியில் ஹெல்மெட் அணிவது கட்டாயம் என்று காவல்துறை சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஹெல்மெட் அணிவதன் அவசியம் குறித்து பொதுமக்களுக்கு புதுச்சேரி காவல்துறை சார்பில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்வுகள் நடத்தப்பட்டு வருகிறது. அதன்படி பேச்சு போட்டி, வினாடி வினா மற்றும் பேரணி ஆகியவை நடத்தப்பட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி போக்குவரத்து காவல் பிரிவு சார்பில் ஹெல்மெட் அணிவதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு நிகழ்வு பத்திரிகையாளர்களுக்கு போக்குவரத்து துறை அலுவலகத்தில் நடைபெற்றது. போக்குவரத்து முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் பிரவீன்குமார் திரிபாதி தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் பத்திரிகையாளர்களிடம் போக்குவரத்து விதிமுறைகள் குறித்தான கேள்விகள் கேட்கப்பட்டது. அதில் சரியான பதில் அளித்த 40 பத்திரிகையாளர்களுக்கு இலவசமாக ஹெல்மெட் பரிசாக வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் போக்குவரத்து காவல்துறை SP செல்வம், இன்ஸ்பெக்டர் கோபாலகிருஷ்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திருக்கனூர் அருகே திருமங்கலம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் அருள்மிகு சிதம்பரேஸ்வரர் திருக்கோவிலில் திருவாசக ஆளுரை பெருவிழா, ஸ்ரீ திருக்கைலாய கந்தபரமரை வாமதேவ ஸ்ரீ சிவாக்கர யோகிகள் திருமணம், ஸ்ரீமத் ஸ்ரீ கணேச தேசிக சுவாமிகள் சிதம்பரேஸ்வரர் திருமணம் திருமங்கலம் தலைமையில் அடியார்களின் வேண்டுகோளுக்கு இணங்க ஸ்ரீ திருக்கைலாய கந்தபரம்பரை வாமதேவ ஸ்ரீ சிவாக்கர யோகிகள் திருமணம், ஸ்ரீமத் வாமதேவ ஸ்ரீ சிவாக்கர தேசிக சுவாமிகளின் திருவாசக ஆளுரை நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் அடியார் பெருமக்களும் ஆன்மீக அன்பர்களும் கலந்து கொண்டு சிவாக்கருடைய அருளையும் சிவாக்கர யோகிகளின் அருளுரையும் கேட்டு மகிழ்ந்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் உணவு வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை திருமங்கலம் சிதம்பரேஸ்வரர் திருமணத்தினர் செய்திருந்தனர். என் உள்ளே தேடி கற்றுக் கொடுத்தேன்னு சொல்கிறார். தைப்பொங்கல் திருநாளை முன்னிட்டு அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி பொதுமக்களுக்கு பொங்கல் பரிசு பொருட்களை தனது சொந்த செலவில் ஆண்டுதோறும் பொதுமக்களுக்கு வழங்கி வருகிறார். அந்த வகையில் 2025ஆம் ஆண்டு தை திருநாளாம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பொதுமக்களுக்கு பொங்கல் பரிசு பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட தேங்காய் திட்டு பகுதியில் நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பொங்கல் பரிசாக பச்சரிசி, வெல்லம், மஞ்சள், குங்குமம், முந்திரி, திராட்சை, ஏலக்காய், நெய், பச்சை பயிறு, உப்பு உள்ளிட்ட 10 வகை பொருட்களை தனது சொந்த செலவில் அரியாங்குப்பம் தொகுதி முழுவதும் அனைத்து பொது மக்களுக்கும் வீடு வீடாக சென்று வழங்கி ஆங்கில புத்தாண்டு மற்றும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் அந்தந்த பகுதி NR காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசின் சுற்றுலாத்துறை சார்பில் ஆண்டுதோறும் சர்வதேச யோகா திருவிழா கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் 30வது ஆண்டாக சுற்றுலாத்துறை சார்பில் 4 நாட்கள் பழைய துறைமுக வளாகத்தில் சர்வதேச யோகா திருவிழா நடைபெற உள்ளது. தொடக்க விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் குத்துவிளக்கேற்றி சர்வதேச யோகா திருவிழாவை தொடங்கி வைத்தனர்.
தொடர்ந்து பல்வேறு மாநிலங்களிலிருந்து வருகை புரிந்த போட்டியாளர்கள் பல்வேறு ஆசனங்களை சிறப்பு விருந்தினர்கள் முன்பாக மேடையில் செய்து காண்பித்தனர். இதேபோல் ட்ரோன் ஷோ மூலம் பல்வேறு ஆசனங்களும் ஆகாயத்தில் செய்து காண்பித்தது சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களை வெகுவாக கவர்ந்தது. 4 நாட்கள் நடைபெறும் விழாவில் பல்வேறு வயதினருக்கான ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான யோகாசன போட்டிகள், பயிற்சி பட்டறை நிகழ்வுகள் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது. மேலும் பல்வேறு மாநிலங்கள் மற்றும் வெளிநாட்டை சார்ந்த 1000க்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் இந்த சர்வதேச யோகா திருவிழாவில் பங்கேற்க உள்ளனர். புதுச்சேரி அரசின் சுற்றுலாத்துறை சார்பில் ஆண்டுதோறும் சர்வதேச யோகா திருவிழா கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் 30வது ஆண்டாக சுற்றுலாத்துறை சார்பில் இன்று தொடங்கி வரும் 7ஆம் தேதி வரை 4 நாட்கள் பழைய துறைமுக வளாகத்தில் சர்வதேச யோகா திருவிழா நடைபெற்றது. தொடக்க விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் குத்துவிளக்கேற்றி சர்வதேச யோகா திருவிழாவை தொடங்கி வைத்தனர். தொடர்ந்து பல்வேறு மாநிலங்களிலிருந்து வருகை புரிந்த போட்டியாளர்கள் பல்வேறு ஆசனங்களை சிறப்பு விருந்தினர்கள் முன்பாக மேடையில் செய்து காண்பித்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த யோகாவில் கலந்து கொள்ளும் மாணவரின் பெற்றோர் முறையாக திட்டமிடல் இல்லாததாலும் பெற்றோர்கள் அலைக்கழிக்கப்படுவதாகவும் பவுன்சர்களை வைத்து சுற்றுலாத்துறை மிரட்டுகிறது என்றும் தெரிவித்தனர். இதனை சுற்றுலாத்துறை அமைச்சர் சுற்றுலாத்துறை இயக்குநர் தலையிட்டு சரி செய்ய வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். மீதமுள்ள நாட்களில் பெற்றோர்கள் பார்வையிட அனுமதிக்க வேண்டும் எனவும் தெரிவித்தனர். என் பேர் டேவிட். நான் வழக்கறிஞராக இருக்கேன். இங்கே புதுச்சேரியில் 30வது அகில உலக யோகா திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது. அந்த யோகா திருவிழாவில் எனது மகனையும் நான் பயிற்சிக்காக அழைத்து கொண்டு வந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா இத்தனை வருடம் இல்லாத இந்த வருடம் பார்த்தீங்கன்னா ஒரு முறையாக திட்டமிடல் கிடையாது. பேரண்ட்ஸ் அழகழிக்கிறாங்க. ஒரு ஆட்டு மாட்டை விரட்டுற மாதிரி விரட்டுறாங்க. பசங்க எப்படி யோகா செய்கிறாங்க, பயிற்சி பண்ணுறாங்கன்னு பெற்றோர்களுக்கு ஆசை இருக்கும் பார்க்கறதுக்கு. அப்படிப்பட்ட சூழலில் இதை நடத்துகிற பாண்டிச்சேரி சுற்றுலா கழகமும் ப்ரைவேட்டில் விட்டுருக்காங்க போல். பவுன்சரை வச்சு விரட்டுற மாதிரி எல்லாம் வெளியே போன பேரண்ட்ஸை மிரட்டுறாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், பேரண்ட்ஸ் எல்லாமே வெளியே எப்படி வெயிலில் உட்காந்துருக்காங்க காத்து நின்று. காலையில் 9 மணிக்கு துவங்க காம்படிஷன் சொன்னாங்க. ஆனால் 10:30 மணிக்கு தான் ஆரம்பித்தாங்க. பசங்க சாப்பிடாம தண்ணி குடிக்காமல் எவ்வளோ நேரம் உட்காருவாங்க. அதெல்லாம் இந்த சுற்றுலா கழகம் கண்டுக்கிற மாதிரி கிடையாது. யார் ஹையர் ஆஃபீஸர்னு பார்த்து நாங்கள் கேட்குறப்ப அவங்ககிட்டயும் அதே பதில் தான் இருக்குது. நாங்கள் நடத்துறதுதான்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை சம்மந்தப்பட்ட துறை அமைச்சரும் சுற்றுலா கழக இயக்குனரும் இன்னும் மீதம் இருக்கிற இந்த 6, 7 இன்னும் 2 நாள் இருக்கு. அந்த நாட்களை ஒழுங்கா முறைப்படி நடத்தி பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் இந்த சிக்கலை போகணும்னு சொல்லிட்டு நான் புதுச்சேரி மக்கள் சார்பாக வேண்டுகொள்கிறேன். சிங்கரிக்குடி ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் ஆலயத்திற்கு பாத யாத்திரை செல்லும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி தவளக்குப்பம் லலிதா நகர் பகுதியில் நடைபெற்றது. இதில் ஐயாவு குடும்பத்தினர் சார்பில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் இந்த அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியில் சுகுமாரன், மணிகண்டன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அபிஷேகபாகம் அடுத்த சிங்கரிக்குடி ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் ஆலயத்திற்கு 28ஆம் ஆண்டு பாத யாத்திரை செல்லும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பாத யாத்திரை செல்லும் பக்தர்களுக்கு புதுச்சேரி முதல் சிங்கரிக்குடை வரை வழிநெடுக்கிலும் பொதுமக்களுக்கு அன்னதானம், பால், தண்ணீர் உள்ளிட்டவற்றை பல்வேறு சமூக அமைப்பினர், அரசியல் கட்சியினர், தொண்டு நிறுவனங்கள் பக்தர்களுக்கு வழங்கினர். அந்த வகையில் இடையார்பாளையம் அருகே சிங்கரிக்குடிக்கு பாத யாத்திரை செல்லும் பக்தர்களுக்கு என்ஆர் காங்கிரஸ் மாநில பொதுக்குழு உறுப்பினரும் KKT டிராவல்ஸ் உரிமையாளருமான குமரேசன் தலைமையில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த வடிவேல், கணபதி, ராம் ஆகியோர் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு பிஸ்கெட், தண்ணீர் பாட்டில் உள்ளிட்டவற்றை வழங்கினர். நிகழ்ச்சியில் அப்பகுதியை சேர்ந்த என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுவையின் விநாயக முருகன் பேக்கரி நிறுவன தலைவர் ராஜசேகரின் 2ஆம் ஆண்டு நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது. இதையொட்டி முதலியார்பேட்டையில் உள்ள அவரது கடை முன்பு மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது உருவப்படத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தட்சிணாமூர்த்தி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் மலரஞ்சலி செலுத்தினர். நிகழ்ச்சியில் வியாபார பிரமுகர்கள், அரசியல் கட்சிகள் பிரமுகர்கள், வாடிக்கையாளர்கள் மற்றும் ராஜசேகரன் மனைவி சுபா ராஜசேகர், மகன்கள் சதீஷ்குமார், கிஷோர்குமார் மற்றும் குடும்பத்தினர் பங்கேற்றனர்.
ராஜசேகரன் நினைவு நாளையொட்டி முதலியார்பேட்டையில் உள்ள விநாயக முருகன் ஸ்வீட்ஸ் பேக்கரி மற்றும் அனைத்து கிளை கடைகளிலும் வாடிக்கையாளர்கள் 10,000 பேருக்கு தேநீர் இலவசமாக வழங்கப்பட்டது. மேலும் அவரது சொந்த ஊரான விருதாச்சலத்தில் 500க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. அதேபோன்று முதலியார்பேட்டை, தவளக்குப்பம், அரியாங்குப்பம் உள்ளிட்ட அனைத்து கிளை கடைகளிலும் அன்னதானம் வழங்கப்பட்டது. சிறப்பிக்குமாறு எல்லாம் மக்களோடு கேட்டுக்கொள்கின்றோம். ஸ்ரீ விநாயக முருகன் நிறுவனத்துடைய ஸ்தாபன தலைவருடைய திருவுருவ பட திறப்பு விழா மற்றும் 2ஆம் ஆண்டு என்று இந்த அன்னதான நிகழ்வை சிறப்பிக்குமாறு கொஞ்சம் லைட்டா ஒயிட் வந்து அவங்களே போவதுமா ஐயா அம்மா எப்படி வந்துடும் வரிசை வாங்கிப்பாங்க பொறுமையா இப்போ பஸ் வருது.